என்னடி? நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். எங்க அத்தையை எதிர்த்து பேசிட்டே இருக்க. நான் இருக்கும் போதே எங்க அத்தை மேல கைய வச்சிருவியா நீ? கையையும் காலையும் பிச்சு அடுப்புல வச்சிருவேன். யாருக்கிட்ட? சபாஷ் மருமகளே, சபாஷ். நான் செய்யணும்னு நினைச்சத நீ செஞ்சிட்ட. சபாஷ். என்னங்க, இன்னும் அதையே நினைச்சிட்டு இருக்கீங்களா? இல்ல சிவகாமி, எனக்கு மனசே ஆறல. எவ்வளோ ஒருத்தி அந்த லட்சுமி. அவ எப்படி கை நீட்டி நம்ம துளசி அடிக்கலாம்? எவ்வளவு திமிரு இருந்தா அந்த பொண்ணு நம்ம பொண்ணு மேல கை நீட்டி இருப்பா? எனக்கும் அதாங்க வருத்தம். அண்ணி அடிச்சிருந்தா கூட பரவாயில்லன்னு விட்டுறலாம். ஆனா அந்த பொண்ணு லக்ஷ்மி துளசி அடிச்சது ரொம்ப தப்புங்க. அதை விட பெரிய கொடுமை, அந்த பைரவி அத கண்டிக்காம கண்டும் காணாம இருந்தா பாரு. அதுதான் ரொம்ப சங்கடமாயிருச்சு. நம்ம சொந்த பந்தத்துக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கலாம். அதுக்காக நேத்து வந்த பொண்ணு நம்ம பொண்ணு அடிக்கிறத பாத்துக்கிட்டு சும்மா இருக்கலாமா? பைரவி வர வர ரொம்ப மோசமா தான் நடந்துக்கிறா. அண்ணி என்னைக்குங்க நம்ம கிட்ட நல்ல விதமா நடந்திருக்காங்க. அவங்களுக்கு நம்மளையும் துளசியும் கண்டாலே ஆகாது. இத அந்த பொண்ணு லக்ஷ்மி நல்லா புரிஞ்சு வச்சிருக்கா. அவங்க முன்னாடி துளசி அடிச்சா நல்ல பேர் வாங்கிடலான்னு தாங்க கை நீட்டி இருக்கா. அவ துளசி அடிச்சது அன்னிக்கு சந்தோஷம்தான். அவளும் அன்னி கிட்ட நல்ல பேர் எடுக்கத்தாங்க இப்படி பண்ணிருக்கா. அப்பதானே அவங்க லக்ஷ்மிய தூக்கி வச்சு இன்னும் கொண்டாடுவாங்க. யார் கண்டா துளசி அடிச்ச கைக்கு இந்நேரம் மோதிரம் போட்டாலும் போட்டிருப்பாங்க. இதுக்கப்புறம் அவளுக்கும் துளசி மேல வெறுப்பு தாங்க வரும். துளசியை என்ன வேணா பண்ணலான்னு தான் நினைப்பா. அதுக்கெல்லாம் இடம் கொடுத்த மாதிரி ஆயிப்போச்சுங்க. இல்ல சிவகாமி, துளசிய நாம மட்டும் தடுக்காம இருந்திருந்தா அந்த லட்சுமிக்கு அங்கேயே பாடம் சொல்லி கொடுத்திருப்பா. நம்மளால தேவையில்லாம மாமாவுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு தான் துளசியும் அமைதியா வந்துட்டா. ஏன் சிவகாமி, இப்படி துளசிக்கு எதிரா இருக்கிற அந்த வீட்டுக்கு எப்படி நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும்? அது கொஞ்சம் கூட சரியில்லை சிவகாமி. ஆனா நம்ம வேற இடத்துல மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னாலும் நம்ம கிட்ட அதுக்கான வசதியும் இல்ல. அது எல்லாத்துக்கும் காரணம் நான் தாங்க. நான் மட்டும்தான். அந்த சொத்தை நான் விற்காம இருந்திருந்தா இவ்ளோ போராட்டமும் தேவையே இல்லை. அப்படி நடக்கணும்னு இருந்திருக்கு. நாம் என்ன பண்ண முடியும்? அண்ணனுக்கு துளசியத்தான் மருமகளா கொண்டு வரணும்னு ஆசை இருக்குங்க. மாமாவுக்கு மட்டும் இருந்தா போதுமா? அந்த வீட்டுல எல்லாமே பைரவி வச்சதுதான் சட்டம். ஆமாங்க. ஆனா விஸ்வாக்கு கூட துளசினா ஆசை. அவனுக்கு அவளை பிடிக்கும். வாழப்போறது விஸ்வா தானங்க. பைரவி அண்ணி ஒருத்தருக்கு பிடிக்கலங்கிறதுக்காக இந்த கல்யாணமே நடக்கலன்னா எப்படிங்க? சிவகாமி, நீ புரியாம பேசுற. அந்த வீட்டுல யாருக்கு பிடிக்கலனாலும் பரவாயில்ல, பைரவிக்கு பிடிச்சா மட்டும் போதும். துளசியால நிம்மதியா வாழ முடியும். ஆனா மத்தவங்களுக்கு பிடிச்சு பைரவிக்கு பிடிக்காம போச்சுன்னு வச்சுக்கோ, துளசியால அந்த வீட்டுல நிம்மதியாவே வாழ முடியாது. இங்க பாரு, அங்க எல்லாமே பைரவி மட்டும்தான். அவளை மீறி அங்க ஒரு சிறு துரும்ப கூட அசைக்க முடியாது. அவ சப்போர்ட் இருக்க போய் தான் அந்த பொண்ணு லட்சுமி இந்த ஆட்டம் ஆடிட்டு இருக்கா. வேண்டாம் சிவகாமி, அவங்க சவகாசமே நமக்கு வேண்டாம். சும்மா அந்த வீட்டுக்கு போனதுக்கே அவ்வளவு அவமானப்படுத்தி அனுப்பியிருக்கா. இதுல நம்ம பொண்ணு அங்க கட்டி கொடுக்கிற நினைப்போட போனோம்னு வெய்ய, அவ்வளவுதான். பைரவி நம்மள அடிச்சே துரத்தி விட்டுருவா. சொந்தமும் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். சாதாரண கூலி வேலை பாக்குறவனா இருந்தா கூட பரவாயில்ல. நம்ம பொண்ணு சந்தோஷமா குடும்பம் நடத்துவா. அந்த வீட்டுல தேவையில்லாம மாட்டிக்கிட்டு அவ படுற அவஸ்தைய பாக்குற சக்தி எனக்கு இல்ல சாமி. என்னங்க நீங்களே இப்படி பேசுறீங்க?
வேற எப்படி பேச சொல்ற சிவகாமி? நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. அந்த வீட்டுக்கு துளசிய மருமகளாக்குற நினைப்ப தயவு செஞ்சு இதோட விட்டுரு. ஏங்க தயவு செஞ்சு இப்படி எல்லாம் சொல்லாதீங்க. என்னதான் அவளை நம்ம பொண்ணு மாதிரி பாசம் காட்டி வளர்த்தாலும் துளசி பைரவியோட பொண்ணு. அவ வீடு அது. அவ போக வேண்டிய இடம் அதுதாங்க. அத நாமளே தடுக்க வேண்டாங்க. அதுக்காக துளசிய அந்த பைரவியோட கஷ்டப்படுன்னு அனுப்பி வைக்க சொல்றியா? என்னால அது முடியாது. பொம்பளை புள்ளையே வேண்டாம், அப்படி பிறந்தா செத்து போயிருவேன்னு சொன்னவ அந்த பைரவி. இப்ப உண்மை தெரிஞ்சா கூட ஏத்துக்கவே மாட்டா. அதுவும் துளசின்னு தெரிஞ்சா அவ்வளவுதான். ஒண்ணு அவளை அழிச்சுப்பா, இல்ல துளசிய ஏதாவது பண்ணிருவா. இந்த வம்பே வேண்டாம் சிவகாமி. துளசி நம்ம பொண்ணாவே இருக்கட்டும், வேற எங்கேயாவது நல்லபடியா வாழட்டும், அது போதும். சாமி, நீதான் என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வழிய காட்டணும். விஸ்வா துளசிக்கு தானே நாங்க சின்ன வயசுலயே முடிவு பண்ணது. அத நீதான் நிறைவேற்றி வைக்கணும். துளசியை அந்த வீட்டுக்கு மருமகளாக்கணும். நான் ஒன்னதான் நம்பி இருக்கேன். என்னப்பா ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களா? நான் பண்ண தப்புக்கு அவங்க அவமானப்பட்டு போயிட்டாங்க. என்னால தாங்கிக்கவே முடியல விஸ்வா. என் சொந்த தங்கச்சி பொண்ணு துளசி, அவளுக்கு இல்லாத உரிமையா இந்த வீட்டுல? அவளை கை நீட்டி அடிக்கிற அளவுக்கு இந்த லட்சுமிக்கு யார் உரிமை கொடுத்தது? வேற யாருப்பா? எல்லாமே நம்ம அம்மா தான்ப்பா. எனக்கு அதான்ப்பா கோவமே. அம்மா கிட்ட கேட்டா என்ன திட்டுறாங்கப்பா. அவ எப்பவுமே அப்படிதான்டா. அவ செஞ்சதுதான் சரின்னு நினைப்பா. அவளுக்கு யாரை எங்க வைக்கணும்னு தெரியாது. நல்லவங்க யாரு, கூட இருந்து குழி பறிக்கிறவங்க யாருன்னு தெரியாது. ஆமாப்பா, 1000 தான் இருந்தாலும் அவங்க நமக்கு சொந்தம். அவங்களை இப்படி அடுத்தவங்க முன்னாடி அசிங்கப்படுத்துறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அவளுக்கு என் தங்கச்சியும் என் தங்கச்சி குடும்பத்தையும் பார்த்தா எப்பவுமே ஆகாது. அவங்கள பார்த்தாலே எரிஞ்சுதான் விழுறா. பாவம் சிவகாமி, என்னால இன்னும் என்னெல்லாம் அவமானப்பட போறாளோ தெரியல. ஒரு நல்ல அண்ணனா நான் அவளுக்கு எதுவுமே செய்யல. எல்லாத்தையும் சேர்த்து வட்டியும் முதலுமா ஒரு நல்ல காரியம் நான் அவளுக்கு பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனா நேரம் தான் கூடி வர மாட்டேங்குது. வரும் எங்க போயிட போகுது? எல்லா நேரமும் உங்க அம்மாவுக்கே சாதகமா இருக்காது. நமக்கும் ஒரு நேரம் வரும். என்ன நேரம் வரும்? என்ன நேரம் வரும்? அது ஒண்ணும் இல்ல. அது வரும் வரும் வரும்போது பார்க்கலாம். முதல்ல இப்ப உங்களுக்கு மருந்து சாப்பிடுற நேரம் வந்திருக்கு. இத ஒழுங்கா சாப்பிடுங்க. ஆமாப்பா, ஒவ்வொன்றுத்துக்கும் நேரம் வரணும். இப்ப பாருங்க, மாத்திரை போறதுக்கு நேரம் வந்திருக்கு. சாப்பிடணும் அந்த மாதிரி தான் இல்லம்மா? விஸ்வா, உனக்கு இவ்வளவு விவரமாலாம் பேச தெரியுமா? ஐயோ, அம்மாக்கும் அப்படி நம்ம பக்கம் திரும்புதே. ஐயோ, நாம இங்க இருந்தோம், அப்புறம் நம்மள தொலைச்சிருவாங்க.
நம்ம எஸ்கேப் ஆயிட வேண்டிதான். அப்பா எனக்கு ரொம்ப பசிக்குது, நான் போய் சாப்பிட்றேன்ப்பா. இங்க பாருங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க, எதை நினைச்சுக்கிட்டு இப்படி முகத்தை தூக்கி வச்சிட்டு இருக்கீங்க எல்லாம் எனக்கு நல்லா தெரியும். பைரவி, நீ ஏன் இப்படி இருக்க? உனக்கு தப்பு எது சரி எதுன்னு கூட தெரிய மாட்டேங்குது. எனக்கு தெரியுங்க, உங்களுக்கு தான் எதுவுமே தெரிய மாட்டேங்குது. தெரிஞ்சிருந்தா அவங்கள யாரும் இல்லாத நேரத்துல வீட்டுக்குள்ள கூப்பிட்டு வச்சு அரட்டை அடிப்பீங்களா? என் தங்கச்சி அவ ஒண்ணும் நமக்கு விரோதி இல்ல. ஒரு எதிரி கிட்ட நடந்துக்கிற மாதிரி நடந்துக்கிற நீ. ஆமாங்க, அவ எனக்கு விரோதி தான். அவளும் அவ குடும்பமும் எனக்கு எதிரிதான். எந்த நாளும் அவங்க எனக்கு சொந்தமாக மாட்டாங்க. எனக்கு ஆகாதவங்க உங்களுக்கும் விரோதி தான். இல்ல அவங்க தான் உங்களுக்கு முக்கியம்னா என்ன விட்டுடுங்க. சொந்தம் அப்படிதான் யோசிக்கும். விட்டா அவ மகளுக்கு உங்க சொத்தை கூட எழுதி கொடுப்பீங்க போல. எதுக்கு எழுதி வைக்கணும்? எப்படி பார்த்தாலும் இது துளசியோட சொத்து தானே. எப்படியும் விஸ்வாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்கு மருமகளா வரப்போறவ துளசி தானே. அப்ப இதெல்லாம் அவளுக்கு தானே. ஓஹோ, ஐயாவுக்கு இந்த மாதிரி நினைப்பெல்லாம் வேற இருக்கா? இது இந்த ஜென்மத்துல இல்ல, இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நடக்காது. உங்க மனசுல இருக்கிற அந்த நினைப்பெல்லாம் தூக்கி போட்டுட்டு லக்ஷ்மி தான் மருமகன்னு நினைச்சுக்கோங்க. வேற வழியே இல்ல. எதிர்பார்த்து ஏமாந்து போனா உங்களுக்கும் நல்லதில்ல, உங்க உடம்புக்கும் நல்லதில்ல. நீ என்ன வேணாலும் சொல்லு, என்ன வேணாலும் பண்ணு. ஆனா துளசி தான் இந்த வீட்டுக்கு மருமகள். இந்த ஒரு விஷயத்துல மட்டும் நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன். பாக்குறேன். என்னடி? நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், எங்க அத்தையை எதிர்த்து பேசிட்டே இருக்க. நான் இருக்கும் போதே எங்க அத்தை மேல கைய வச்சிருவியா நீ? கையையும் காலையும் பிச்சு அடுப்புல வச்சிருவேன். யாருக்கிட்ட? சபாஷ் மருமகளே, சபாஷ். நான் செய்யணும்னு நினைச்சத நீ செஞ்சுட்ட. சபாஷ். அப்பாவே இவ்வளோ அப்செட்டா இருக்காருன்னா அப்ப துளசி எவ்வளோ கஷ்டப்படுவா. ஆனா அம்மா அதை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம லக்ஷ்மிக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. பேசாம துளசியை போய் பார்த்து சமாதானப்படுத்திட்டு வந்துடலாமா? சரி, போயிட்டு வந்துடலாம். ஹலோ ஹலோ, கேக்குதா? என்னது கேக்கலையா? இரு, நான் கட் பண்ணி கூப்பிடுறேன். சிக்னலே கிடைக்க மாட்டேங்குது. பேருக்கு தான் 4G 5G, ஆனா ஒன்னும் பிரயோஜனம் இல்ல. இங்க பக்கத்துல இருக்க திருவண்ணாமலைக்கே சரியா கேட்க மாட்டேங்குது. நம்ம துளசி வீட்டுக்கு போறத யாராவது பார்த்துட்டு பிரச்சனை ஆயிடுமே. என்ன தம்பி இந்த நேரத்துல துளசி வீட்டையே பார்த்துட்டு இருக்கு? அடப்பாவி, உனக்கு இவ்ளோ தைரியம் வந்துருச்சா?
இரு இரு, உன்னை உங்க அம்மா கிட்ட போட்டு கொடுக்கறேன். யாரு? ஓ, மல்லிகாவா? விஜயா? ஓகே, பிரியாவா? வேற யாரு? வேற யாரு? டேய் தத்தி, நீதானா அது? ஐயோ, எப்படி துளசி சரியா கண்டுபிடிச்ச? இன்னும் மெச்சூரிட்டியே இல்லாம சின்ன குழந்தைங்க மாதிரி கண்ணை புத்தி விளையாடுறதெல்லாம் வேற யாரு? நீயாதான் இருக்கும்னு சின்னதா ஒரு கெஸ்ஸிங். என்னது, சின்ன குழந்தைங்க மாதிரியா? அப்போ வரிசையா மல்லிகா, விஜயா, பிரியான்னு உன் ஃப்ரெண்டுங்க பேரா சொன்ன? அப்போ அவங்களும் அப்படிதானே? அட லூசு, மல்லிகா, விஜயா, பிரியா இவங்க எல்லாம் 3வது படிக்கிற பக்கத்து வீட்டு பசங்க. நீ உள்ள வரப்பவே எனக்கு ஏதோ ஃபீல் ஆச்சு. ஆனா நீ வீட்டுக்குள்ள வர அளவுக்கு எல்லாம் தைரியம் இல்லையேன்னு நினைச்சேன். ஏதோ கொஞ்சம் உனக்குள்ளயும் தைரியம் வந்திருக்கு போல. ஆமா, எப்படி ரிஸ்க் எடுத்து நீ வீட்டுக்கு வந்த? என்ன விஷயம்? இல்ல துளசி, லக்ஷ்மி இன்னைக்கு அப்படி நடந்துகிட்டதுல இருந்து எனக்கு மனசே சரியில்லை. உன்னை பார்க்கணும் போல தோணுச்சு, அதான் வந்தேன். விட்ரா தத்தி, அந்த லக்ஷ்மிய பதிலுக்கு நான் முகரையெல்லாம் பேத்திருப்பேன். அம்மாவும் அப்பாவும் தடுத்ததுனாலதான் விட்டேன். எங்க போயிட போறா? திரும்பவும் என்கிட்ட சிக்காமலா போயிடுவா? அப்போ வச்சுக்கிறேன். சரி சரி, அதெல்லாம் விடு. இத சொல்றதுக்கா நீ இவ்ளோ ரிஸ்க் எடுத்து வந்த? இது நீ போன்லயே பேசிருக்கலாமே. இல்ல துளசி, என்னதான் இருந்தாலும் நேர்ல உன்னை பார்த்து பேசுற மாதிரி வருமா? ஓஹோ, அப்படியா? சரி, அப்ப நீ மட்டும் இதுக்கு தனியா வந்த? உன்னை கட்டிக்க போற லக்ஷ்மியே சேர்த்து கூட்டிட்டு வர வேண்டியதானே? ஏய் துளசி, நான் அவளை கட்டிக்க போறேன்னு உங்ககிட்ட சொன்னானா? அவளை கட்டிக்க மாட்டேன்னு இன்னும் நீ சொல்லலையே. உங்ககிட்ட ஆசையா பேசலான்னு வந்தா அவளை பத்தியும் கல்யாணத்தை பத்தியும் கேட்டு இப்ப எதுக்கு என்ன மூட் அவுட் பண்ற?
மூடுகீடுன்னு எல்லாம் பேசுற? நீ நினைக்கிற பொண்ணெல்லாம் நான் இல்ல. முதல்ல நீ வெளிய போ. ஐயோ துளசி, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. விஷ்வா, விஷ்வா.